ஓம் நமோ வெங்கடேஷாய. ஆன்லைனில் ரூம் புக் பண்ணுறதுக்கு ட்ரை பண்ணி கிடைக்கல, வேறு என்னென்ன வழிகளில் ரூம்ஸ் எடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறீங்க. போன மாதம் ஒரு சப்ஸ்கிரைபர் தான் அவங்க சீனியர் சிட்டிசன் டிக்கெட் போட்டிருந்தாங்களாம். இன்றைக்கி காலையில் செக் பண்ணி பார்த்துட்டு எனக்கு ஸ்க்ரீன்ஷாட் அனுப்பிச்சாங்க, கீழ்த்திருப்பதியில் ரூம்ஸ் இருக்குது அப்படின்னு. அதாவது ஜூலை மாதத்துக்கு ரூம்ஸ் எல்லாம் உங்களுக்கு ஜூலை மாதமே முடிஞ்சிருக்கும். பட் இப்போ இந்த ஸ்க்ரீன்ஷாட் இன்றைக்கி எடுத்து எனக்கு ஷேர் பண்ணாங்க, கீழ்த்திருப்பதியில் அவைலபிள் காமிக்குது அப்படின்னு. தர்ஷன் டிக்கெட் இருந்தால் தான் புக் பண்ணிக்க முடியும். அதே மாதிரி நீங்கள் ஆகஸ்ட்டில் தர்ஷன் டிக்கெட் போட்டிருந்தீங்கன்னா இப்போ இல்லைனாலும் கொஞ்ச நாளுக்கு அப்பப்போ கீழ்த்திருப்பதி லொக்கேஷனுக்கு செக் பண்ணி பாருங்கள். இது ஜூலை மாதத்து தர்ஷன டிக்கெட்டுக்கு தான் இன்றைக்கி அவங்க காமிச்சது அப்படின்னு ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து அனுப்பிச்சிருந்தாங்க. கீழ்த்திருப்பதியில் அந்த மாதிரி செக் பண்ணி பாருங்கள் புக்கிங் ஹிஸ்ட்ரி மூலமாக. இல்லைன்னா டெய்லி காலையில் 5 மணி போல் திருமலா சிஆர்ஓ ரூம் புக்கிங் ஆஃபீஸில் ஆஃப்லைன் ரூம்ஸ் டெய்லி கொடுப்பாங்க. டிடிடியோடது ஏ கேட்டகரியில் 50 ரூபாய் ரூம் 100 ரூபாய் ரூமும், பி கேட்டகரியில் 1000 ரூபாய் ரூமும் 1518 ரூபாய் ரூமும் கொடுப்பாங்க. காலையிலே போயிட்டோம்னா ஷியோராக நமக்கு ரூம் கிடச்சிரும். ஒரு ரூம் வேணும்னா ஒருத்தர் அவங்க ஆதாரோட க்யூவில் நிற்கணும். ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணி ஆன்லைன் பேமெண்ட் செய்து சாவி கொடுக்குறப்ப குறைஞ்சது 2 பேராவது இருக்கணும் அப்படின்னு சொல்லுவாங்க. மைனஸ்க்கு கொடுக்க மாட்டாங்க, சிங்கிளாக போனாலும் ரூம் கொடுக்க மாட்டாங்க. அடுத்து திருமலாவில் ஹோட்டல்ஸ் கிடையாது, ப்ரைவேட் மட்ஸ் இருக்குது. சில மட்ஸ் கொடுப்பாங்க. நீங்கள் எஸ்பெஷலி சென்னையில் இருக்கீங்கன்னா உங்களோட தர்ஷன் டேட்லேருந்து 1 மந்த்துக்கு முன்னாடி குப்பா சொல்றி ஆரிய வயசு சமைச்சுக்கலாம். சும்மா ஃபோன்லேயே பேசுங்க. எந்த மட்டும் ஆன்லைனில் அட்வான்ஸாக நீங்கள் பே பண்ணுங்கள் அப்படின்னு சொல்ல மாட்டாங்க. ஈவன் நீங்கள் கூகுளே சர்ச் பண்ணி பார்த்தீங்கன்னா ராம்பகிச்சா கெஸ்ட் ஹவுஸில் அவைலபிலிட்டி இருக்குது, 2500 ரூபா பணம் கட்டுங்க அப்படின்லாம் இருக்கும். அதெல்லாம் ஃபேக். அப்படிலாம் யார் ப்ரைவேட் மட்ஸாக இருக்கட்டும், ஈவன் டிடிடியாக இருக்கட்டும், அந்த மாதிரிலாம் கொடுக்கறது கிடையாது. டிடிடியில் ஆன்லைனில் மட்டும்தான் கொடுப்பாங்க. இல்லை திருமலாவில் போய் நம்ம ஆஃப்லைனில் எடுத்துக்கணும். ப்ரைவேட் மட்ஸ்லேயே பார்த்திங்கன்னா இப்போ ஆரிய வயசு சமாஜ் சென்னையில் நம்ம 20 ரூபா கொடுத்து ரெஜிஸ்ட்ரேஷன் செய்துக்கலாம், எக்மோரில் இருக்க ஆஃபீஸ். பட் பணம் நம்ம ரூம் திருமலைக்கு போய் எடுக்கிறப்ப தான் கட்டணும். அந்த மாதிரி தான் எதுவுமே மோஸ்ட்லி ஆன்லைனில் பே பண்ணுன்னு சொல்ல மாட்டாங்க. ஸோ ஏமாந்துடாதீங்க. நீங்கள் சென்னையில் இருக்கீங்கன்னா குப்பா சொல்றதுக்கு ட்ரை பண்ணுங்கள். அண்ட் ஆரிய வயசு சமாஜுக்கும் ட்ரை பண்ணுங்கள். ஆரிய வயசு சமாஜில் கொடுப்பாங்க. இது ஃப்ரெண்டு ஷேர் பண்ணாங்க. தக்ஷிணா இந்திய ஆரிய வயசு சமாஜ் ஸ்ரீ வாசவி கன்யா பரமேஸ்வரி தர்ம பரிபாலக சம்ஸ்தா அப்படின்னு இருக்கு. இதுவும் ட்ரை பண்ணி பாருங்கள். இதில் இருக்கிற நம்பரும் நோட் பண்ணிக்கோங்க, ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துக்கோங்க. இது திருச்சானூர் பத்மாவதி ரெசிடென்சின்னு சொல்லிட்டு சன்னதி திருக்கோயில் கோபுரத்துக்கு ஆப்போசிட்டில் ஸ்டே பண்ணணுன்னா அது கூட நாங்கள் ஸ்டே பண்ணப்போ இது எடுத்துகிட்டு வந்தேன். அதுக்குண்டான இது விசிட்டிங் கார்டு. இது திருச்சானூர். இது இப்போ என் ஃப்ரெண்டு பெரிய ஜியர்மட்க்கு நேரில் போய் கேட்டு ரூம் எடுத்து ஸ்டே பண்ணிட்டு வந்தாங்க. இருந்தால் கொடுப்பாங்க. பட் ஃபோன் பண்ணால் சில டைம் எடுப்பாங்க, ஃபோன்லேயும் கொடுக்குறாங்க தான். சில டைம் எடுப்பாங்க, சில டைம் எடுக்க மாட்டாங்க. ஒர்க்கிங் ஹவர்ஸ்லாம் நம்ம கால் பண்ணணும். பட் நேரில் போய் நான் ரூம் எடுத்தேன் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. பெரிய ஜியர் மட்டில் அஹோபில மட்டிலையும் கொடுப்பாங்க, இருந்தால் கொடுப்பாங்க எல்லாமே. நீங்கள் அஹோபில மட்டெலாம் பார்த்தீங்கன்னா ஒரு 1 வீக் 2 வீக்ஸில் கால் பண்ணி கேட்டிங்கன்னா இருந்தால் கொடுப்பாங்க, இல்லைனா இல்லைன்னு சொல்லிவிடுவாங்க. டோனாஸ்க்கு தான் அவங்க இம்பார்ட்டன்ஸ் கொடுப்பாங்க மோஸ்ட்லி எல்லா ப்ரைவேட் மட்ஸுமே. இது குப்பா சொல்றி நம்பரு, இதுவும் நோட் பண்ணிக்கோங்க. நீங்கள் கால் பண்ணி கேளுங்க ஒர்க்கிங் ஹவர்ஸில். உங்களோட தர்ஷன் டேட் கேட்பாங்க. 1 மந்த்துக்கு முன்னாடினா நிறைய பேர் ரூம்ஸ் எடுத்திருக்காங்க. மியூசியம் கிட்டே இருக்குது. இது கீழ் திருப்பதி விஷ்ணு நிவாசத்தில் ஒருத்தவங்க ஸ்டே பண்ணிவிட்டு சப்ஸ்கிரைபர் அவங்க வந்து ஷேர் பண்ணாங்க. ஆக்சுவலாக என்கிட்ட கேட்டாங்க. நான் வந்து கீழ் திருப்பதி விஷ்ணு நிவாசத்துக்கிட்ட பத்மாவதி என்ன இருக்குது, கேஎஸ்ஆர் கிராண்ட் இருக்குன்றேன். ஏன்னா அது கூட எனக்கு தெரிஞ்சவங்க சொன்னது தான். நான் ஸ்டே பண்ணது கிடையாது கீழ் திருப்பதி ப்ரைவேட் ஹோட்டல்ஸில். அப்புறம் அவங்களா தேடி கண்டுபிடிச்சி ஸ்டே பண்ணிவிட்டு வந்தோம் அப்படின்னு சொன்னாங்க. நல்லா இருந்ததுன்ட்டு. இன்னொன்று கூட தரேன். திருச்சானூரில் கோயில் கோபுரத்துக்கு ஆப்போசிட்லேயே பார்த்திங்கன்னா நிறைய ப்ரைவேட் மட்ஸ் இருக்குது. ஏவிஆர் ரெசிடென்சி, பத்மாவதி ரெசிடென்சி, ராகவேந்திரா ரெசிடென்சின்னு சொல்லிட்டு இருக்குது. உங்களுக்கு நம்பர் வேணும்னா கமெண்ட் செக்ஷனில் கேளுங்க. இது திருச்சானூரில் ஸ்டே பண்ணுறதுக்கு. ஆன்லைனில் புக் பண்ணிட்டு போகிறது அப்படின்னா கர்நாடகா டெம்பிள் அகாமடேஷன் இருக்குது. இது நீங்கள் லிங்கை கிளிக் பண்ணாலே பாப்பப்பில் கர்நாடகா ரெசிடென்ஸ்க்கு மட்டும்தான் அப்படின்னு வரும். பட் இருந்தாலும் இப்போ ஒருத்தவங்க ரீசெண்டாக ஸ்டே புக் பண்ணிவிட்டு போய் நான் போய் ஸ்டே பண்ணிட்டு வந்தேன் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. அதாவது நீங்கள் பாப்பப் வரும் தான் புக் பண்ணும்போது, பட் அலோ பண்ணுறாங்க அப்படிங்கிறாங்க. அது உங்களோட ஓன் டெசிஷனில் ஓன் ரிஸ்கில் எடுங்க. ஏன்னா
இதில் நீங்கள் பணம் கட்டிட்டீங்கன்னா எந்த ரீசனுக்காகவும் நமக்கு திருப்பி கொடுக்க மாட்டாங்க. ஆன்லைனில் நம்ம ரூமுக்கு மட்டும் பே பண்ணுற மாதிரி இருக்கும். நேரில் போய் காஷ் அண்ட் டெபாசிட் கட்டணும். நம்ம வக்கேட் பண்ணும்போது கொடுத்துருவாங்க. ஒரு ரூமில் 2 பேர் தான் தங்க முடியும். குழந்தைங்கன்னா ஒருத்தர் தான் தங்க முடியும். ரூம்ஸ் எல்லாம் சூப்பராக இருக்கும். நான் ஏசி இருக்குது, ஏசி இருக்குது கொடுக்குறாங்க அப்படின்னு சொன்னாங்க. ஆனால் பாப்பப் வருது கர்நாடகா ரெசிடென்ஸுக்கு அப்படின்ட்டு. முதல்லலாம் இங்கே எனக்கு தெரிஞ்சவங்க போய் ஸ்டே பண்ணிக்காங்க. சில ரூல்ஸ் எல்லாம் சேஞ்ச் பண்ணதுலேருந்து இதில் புக் பண்ண நீங்கள் ஓன் டெசிஷனில் எடுத்து புக் பண்ணிக்கோங்க. நீங்கள் மெனுவில் போய் இங்கிலீஷ் மாற்றிக்கிட்டிங்கன்னா ஃபுல்லாக இங்கிலீஷில் வந்துடும். இதுலேயுமே ஃபேக் வெப்சைட் இருக்குது. அதனால் கரெக்டான வெப்சைட்டில் பே பண்ணிக்கோங்க. ஏசி ரூம் இருக்குது. இன்னும் ஆகஸ்ட்டுக்கெல்லாம் ஓப்பன் பண்ணல. ஒரு சப்ஸ்கிரைபர் கேட்டிருந்தீங்க, ஆகஸ்ட்டுக்கு ஓப்பன் பண்ணல, செக் பண்ணிக்கிட்டே இருங்க. பட் ஓப்பன் பண்ணாலுமே உங்கள் ஓன் டெசிஷனில் நீங்கள் புக் பண்ணிக்கோங்க. ஆன்லைனில் புக் பண்ணிட்டு போகக்கூடிய ப்ரைவேட் அப்படின்னா இது ஒன்று தான். புக் ஆகிடுச்சு அப்படின்னா கான்டாக்ட் நம்பர், மெயில் ஐடி இருக்கும், நீங்கள் கேட்டுக்கோங்க. பட் உங்கள் ஓன் டெசிஷனில் நீங்கள் டிசைட் பண்ணிக்கோங்க. மீதி எல்லா மச்சுமே ஃபோனில் பேசினா இருக்குன்னா வர சொல்லுவாங்க. ஈவன் காஷிமட் இருக்குது, அதை பற்றி டீட்டெயில் இன்ஃபர்மேஷன் ஷேர் பண்ணிக்கங்க. காஷிமட்லேயும் ரூம்ஸ் கொடுப்பாங்க. அதுக்கு நம்ம ஃபோன்லேயே கூட கேட்டு தெரிஞ்சுக்கலாம். இந்த நம்பரும் ஒரு சப்ஸ்கிரைபர் தான் கொடுத்தாங்க, நீங்கள் கேட்டு பாருங்கள். டார்மெட்ரியும் இருக்குது, ரூமும் இருக்குது. பட் எதுலேயும் அட்வான்ஸாக பே பண்ணி அதுக்கப்புறமா கொடுக்கலன்னா கஷ்டமாக இருக்கும். அதனால் ஏமாந்துடாதீங்க. நேரில் போய் பே பண்ணிக்கோங்க. பட் இருக்குது இல்லைங்கிறத மட்டும் நீங்கள் கேட்டுக்கோங்க. அண்ட் கூகுளில் கூட ட்ரை பண்ணிங்கன்னா நிறைய மட்ஸ் இருக்குது. நீங்கள் பார்க்குறது எல்லாமே திருமலையில் இருக்கக்கூடிய மட்ஸு நேம் பார்த்துக்கோங்க. கூகுளில் நம்பர் இருக்கும், சர்ச் பண்ணி ஒர்க்கிங் ஹவர்ஸில் கேளுங்க. சில மட்ஸ்லாம் பார்த்திங்கன்னா தர்ஷன் டேட்லேருந்து 2 வீக்ஸ் முன்னாடி வாங்க அப்படிம்பாங்க. எதுவுமே ஃபோனில் கன்ஃபார்ம் பண்ணிக்கோங்க. திருமலா கோகர்பம் டேம் கிட்ட கூட ஒரு லேன் ஃபுல்லாக ப்ரைவேட் மட்ஸ் இருக்கும். நீங்கள் அட்ரஸ் போட்டே கூட தேடுங்க. நிறைய மட்ஸில் கொடுக்குறாங்க. ஏசி ரூம், நான் ஏசி ரூம் இருக்கும். கொஞ்சம் காஸ்ட்லியாக தான் இருக்கும். அது கூட ட்ரை பண்ணி பாருங்கள். சிங்கிள்ஸுக்கு என்ன ஸ்டே அப்படின்னா பில்கிரிம் அம்யூனிட்டி காம்ப்ளெக்ஸ் திருமலையில் இருக்குது. அங்கே ஸ்டே பண்ணிக்கலாம். இல்லை கோயில் கோபுரத்துக்கு ஆப்போசிட்டில் பெத்தஜியர் மட்டில் லாக்கர் ஃபெசிலிட்டி இருக்குது. 100 ரூபா லாக்கர், சிங்கிளாக போனாலும் கொடுப்பாங்க. நம்ம லாக்கர் எடுத்து ஸ்டே பண்ணிவிட்டு குளிக்கிறதுக்கு பாத்ரூம் ஃபெசிலிட்டி இருக்குது. லேடிஸ்க்கு தனியாக, ஜென்ஸ்க்கு தனியாக. தரிசனம் முடிச்சுட்டு நம்ம வக்கேட் பண்ணிட்டு வரலாம். அட்வான்ஸாக 500 ரூபா கேட்பாங்க. நம்ம வக்கேட் பண்ணுறப்ப திருப்பி கொடுத்துருவாங்க. காலையில் போயிட்டோம்னா ஷுவராக கிடைக்கும். சாயந்தரம் போனாலுமே அவைலபிலிட்டி இருக்கும் லாக்கரு. பட் ஃபுல்லாகிடுச்சுன்னா இல்லைம்பாங்க. ஏதாவது ஃபெஸ்டிவல்ஸ் இருக்குது, ஃபங்க்ஷன்ஸ் இருக்குது அப்படின்னா கூட கொடுக்க மாட்டாங்க அங்கே. நீங்கள் காலையில் போய் ட்ரை பண்ணி பாருங்கள். லாக்கர் ஓகே அப்படின்னா கன்வீனியண்ட்டாக இருக்கும். கோயில் கோபுரத்துக்கு இருக்கிறதுனால ஹாத்திராம் பாபாஜியில் கூட இருந்தால் கொடுப்பாங்க. அது கூட நம்ம நேரில் போய் தான் கேட்கணும். கோயில் கிட்ட கோபுரத்துக்கிட்டேயே இருக்கும் மட்டது. கீழ் திருப்பதியில் டிடிடியோட ரூம்ஸ் ஆஃப்லைனில் விஷ்ணுநிவாசத்தில் மட்டும்தான் கொடுக்குறாங்க. அதுவுமே காலையில் போனீங்கன்னா நம்ம கிடைக்கிறதுக்கு சான்சஸ் அதிகமாக இருக்கும். ஒரு 3 to 4 அங்கே இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. மீதி எல்லா டிடிடியோட ரூம்ஸுமே ஆன்லைன் புக்கிங் தான். மாதவம் காம்ப்ளெக்ஸ், ஸ்ரீனிவாசம் காம்ப்ளெக்ஸ், தொல்லப்ப கார்டன்ஸ் எல்லாமே. ப்ரைவேட் ஹோட்டல்ஸ் நிறையா இருக்குது. எனக்கு தெரிஞ்சதை ஷேர் பண்ணியிருக்கேன். கூகுளில் ரிவ்யூ பார்த்துட்டு கூட நீங்கள் புக் பண்ணிக்கோங்க. மேக் மை ட்ரிப்லலாம் புக் பண்ணோம் அப்படின்னு சொல்கிறாங்க. வேறு ஏதாவது பெஸ்ட்டு ஹோம் ஸ்டே அந்த மாதிரி ஏதாவது உங்களுக்கு தெரிஞ்சாலும் கமெண்ட் செக்ஷனில் ஷேர் பண்ணுங்கள். ஆன்லைனில் ரூம் கிடைக்கலனா பெஸ்ட் ஆப்ஷன் நேராக போய் திருமலையில் சிஆர்ஓ ரூம் புக்கிங் ஆஃபீஸில் ரூம் எடுத்துக்கிறது. ஆஃப்லைனில் க்யூவில் நின்று. அப்படி இல்லைன்னா இப்போது நீங்கள் சென்னையில் இருக்கீங்கன்னா கூட ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களோட தர்ஷன் டேட்லேருந்து 1 மந்த்துக்கு முன்னாடி, இவ்வளோ சீக்கிரம் நீங்கள் ஆகஸ்ட்டுக்கு போய் ரூம் கேட்டால் அவங்க அப்பா வர சொல்லிவிடுவாங்க. ஸோ தர்ஷன் டேட்டுக்கு ஒரு 1 மந்த்துக்கு முன்னாடி கேட்டு பாருங்கள் ரூம் கொடுப்பீங்களான்னு சொல்லிட்டு. குப்பா சொல்கிறேன் ஆரியவைசி சமாஜ் அண்ட் திருமலாவில் நிறைய மட்ஸ் இருக்குது. நீங்கள் கூகுளில் நம்பர் சர்ச் பண்ணி அந்த நம்பருக்கு ஒர்க்கிங் ஹவர்ஸில் கேட்டு பாருங்கள். காஷி மட்டில் கொடுப்பாங்க, ஈவன் பெத்தஜியர் மட்டில் கூட கொடுப்பாங்க. பட் எல்லா டைமும் கொடுப்பாங்களா அப்படிங்கிறது டவுட்டு. எந்த மட்லேயுமே ஏதோ கல்யாணம் நடக்குது அப்படின்னா ரூம்ஸ் கொடுக்க மாட்டாங்க. கல்யாணம் பண்ணுறவங்களுக்கு தான் கொடுப்பாங்க. அந்த மட்டோட ஜிஎஸ் சுவாமி வந்திருந்தாங்கன்னா கூட கொடுக்க மாட்டாங்க. அதனால் ஒரு ஆப்ஷனாக அது வச்சுக்கோங்க. இல்லை உங்களுக்கு தெரிஞ்சவங்க யாராவது இருந்தால் ட்ரை பண்ணுங்கள். வேறு ஏதாவது இன்ஃபர்மேஷன் தங்குறதை பற்றி உங்களுக்கு தெரிஞ்சாலும் ஷேர் பண்ணுங்கள். அண்ட் அவசியம் அப்பப்போ இப்போ ஆகஸ்ட்டில் போனீங்கன்னா கூட சரி, கீழ் திருப்பதி ரூம்ஸ் உங்கள் புக்கிங் ஹிஸ்ட்ரி மூலமாக செக் பண்ணிக்கிட்டே இருங்க. அதை ரேண்டமாக அவைலபிலிட்டி காமிக்கிது. மேபி புக் பண்ணவங்க கேன்சல் பண்ணுறதுனாலையோ என்னன்னு தெரியாது. இப்போது போன மாதம் தர்ஷன் டிக்கெட் புக் பண்ணவங்களுக்கு இன்றைக்கி செக் பண்ணியிருக்கிறாங்க, அவைலபிலிட்டி இருக்குது ரூம் அப்படின்ட்டு எனக்கு ஷேர் பண்ணியிருந்தாங்க.
உங்களுக்கு அந்த மாதிரி எக்ஸ்பீரியன்ஸ் இருந்தால் ஷேர் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு இன்ஃபர்மேட்டிவாக இருக்கும்னு நினைக்கிறேன். எஸ்எஸ்பி லைஃப் ஸ்டைல், எஸ்எஸ்பி திருப்பதி அப்டேட்ஸ் யூடியூப் சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. திருப்பதி பற்றின அப்டேட்ஸ் டெய்லியும் ஷேர் பண்ணுறது. நீங்கள் சுவாமி தரிசனம் பார்க்க போகிறப்போ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த வீடியோ லைக் பண்ணி நிறைய பக்தர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். அவங்களுக்கும் இதில் சொல்லியிருக்கிற இன்ஃபர்மேஷன் போய் சேரும். அண்ட் அவசியம் உங்களுக்கு வேறு ஏதாவது இன்ஃபர்மேஷன் தெரிஞ்சாலும் ஷேர் பண்ணுங்கள். ரூம் கிடைக்காதவங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். தேங்க்யூ.